Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாவின் புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் INS அரிதமான் கடற்படையில் சேர்ப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ 1974ஆம் ஆண்டு சிப் சப்மர்சிபிள் பேலிஸ்டிக் நியூக்ளியர் ஸ்கீம், அதாவது SSBN ஸ்கீம் வந்து 1974ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. So it is also called as the Advanced Technology Vessel Project. ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அணுசக்தியில் இயங்கக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பலை ஏவுகணைகளை தாங்கி கொண்டு செல்லும் அந்த நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கக்கூடிய திட்டம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷிப் சப்மர்சிபிள் பேலிஸ்டிக் நியூக்ளியர் ஸ்கீம். அதன் அடிப்படையில் 2016ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா முதலாக INS அரிஹந்த் அப்படிங்கிற அந்த நீர்மூழ்கி கப்பலை வந்து கடற்படையில் வந்து சேர்த்திருப்பாங்க. அடுத்தபடியாக 2024ஆம் ஆண்டுல வந்து INS அரிஹந்த் அப்படிங்கிற அந்த நீர்மூழ்கி கப்பலை வந்து கடற்படையில வந்து சேர்த்திருப்பாங்க. இப்போ மூன்றாவதா பார்த்தீங்க அப்படின்னா INS அரித்தமன் அப்படிங்கிற அந்த நீர்மூழ்கி ஏவுகணைகளை தாங்கி செல்லும் அணுசக்தியால் இயங்கக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பலை வந்து கடற்படையில வந்து இணைத்திருக்காங்க. ஸோ US, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சைனாவின் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை சொந்த நாட்டிலே தயாரித்துள்ள நாடு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் பொது சிவில் சட்டத்திற்கு முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியம் எதிர்ப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வந்து கவர் ஆகும். ஸோ டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து நாடெங்கிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 44. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதலாக 2025ஆம் ஆண்டு வந்து உத்தராகண்ட் மாநிலத்தில் யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்திலையும் இதை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மதத்தினத்திற்கும் திருமணம், விவாகரத்து, அதே மாதிரி திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்வு தொடர்பான விதிகளுக்கெல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸுக்கு தனியாக ஹிந்துஸ் மேரேஜ் ஆக்ட் இருந்திருக்கும், ப்ராப்பர்ட்டிஸுக்கு தனியாக இருந்திருக்கும், அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸுக்கும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு மதத்தினரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நடைமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து அனைத்து மதத்தினருக்கும் ஒரு பொதுவான ஒரு நடைமுறை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, அதே மாதிரி பலதார மனம் வந்து சட்டவிரோதம், எந்த ரிலீஜியஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்வது இதை வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சிவில் சட்டத்தின் மூலம் வந்து குஜராத்தில் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா NCERTக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடுல சோஷியல் டெவலப்மெண்ட், எஜுகேஷனில் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ NCERT நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சட்டத்தின்படி 1961ஆம் ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். பாடத்திட்டங்கள் மற்றும் கற்பித்தலுக்கான அந்த நடைமுறையை வகுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த NCERT அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த NCERTக்கு வந்து நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா டினோவா பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்து வரும் தனித்துவமான துறையின் கீழ் மட்டும் பட்ட படிப்புகள் அண்ட் ஆராய்ச்சி படிப்புகளுக்கான அந்த பட்டங்களை என்ன பண்ண முடியும்னா இவங்களால வழங்க முடியும். ஸோ அதே நேரம் மற்ற யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த படிப்புகளுக்கான பட்டங்கள் வந்து வழங்க முடியாது. தனியாக டினோவா பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவின் கீழ் தனித்துவமான துறையின் கீழ் வரக்கூடிய அந்த பட்டப்படிப்புகளுக்கு மட்டும் என்ன பண்ண முடியும்னா பட்டங்களை வழங்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மியான்மர் புதிய அதிபராக மின் ஆங் லைன் தேர்வு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ மியான்மருடைய புதிய அதிபராக மின் ஆங் லைன் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ ஆல்ரெடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரிசியை கவிழ்த்து விட்டு அதிகாரத்தை கைப்பற்றி இராணுவ ஆட்சியாளர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாடாளுமன்ற வாக்கெடுப்பு மூலம் அந்நாட்டின் புதிய அதிபராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகளாக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கும். இப்போ வந்து ஜனநாயக முறைப்படி வந்து அவருடைய அதிகாரத்தை வந்து நிலைநிறுத்தி இருக்கார். ஸோ அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற ஆங் சான் சூகி தலைமையிலான அரசு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து 2021 கவிழ்த்து அவங்கள வந்து சிறை பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இராணுவத்துக்கு எதிரான அந்த உள்நாட்டு போர் வந்து தீவிரமடைந்திருக்கும். ஸோ அதே மாதிரி ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின் ஆங் லைங்கிற்கு எதிராக இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து கடந்த 2024ஆம் ஆண்டு வந்து பிடியாணை கோரியிருந்ததும் நினைவு கூறத்தக்கது.